இந்தியா சமையல் எரிவாயு பற்றாக்குறையால் பல உணவகங்கள் தமது உணவு பட்டியலை மட்டுப்படுத்தவும் சேவை நேரத்தை சுருக்கவும் சில நிறுவனங்கள் தமது செயற்பாடுகளை முழுமையாகவும் மூட வேண்டிய நிலைமைக்கும் தள்ளப்பட்டுள்ளதாக BBC செய்தி வெளியிட்டுள்ளது. ரைனோ ரூஃபிங்கிடமிருந்து ரைனோ பிரீமியர் ரூஃபிங் தீர்வுகள். மும்பை, பெங்களூரு, சென்னை உள்ளிட்ட மிகப்பெரிய நகரங்களில் உள்ள ஹோட்டல்கள் மற்றும் உணவகங்களில் 1/5 முழுமையாக அல்லது பகுதியளவில் மூடப்பட்டுள்ளதாக அந்த செய்தி தொடர்கின்றது. எனினும் தவறான தகவல்களை நம்பி தேவையற்ற அச்சத்துடன் மக்கள் எரிவாயுவை சேமித்தமையே இந்த நிலைமைக்கான காரணம் என இந்திய அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்தியா தனது உள்நாட்டு எரிவாயு உற்பத்தியை 25% அதிகரிக்கவும் தீர்மானித்துள்ளது. இதேவேளை தமிழ்நாட்டிலும் சமையல் எரிவாயு நெருக்கடியால் உணவகங்கள், விடுதிகள் உள்ளிட்டவற்றில் பல கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளதுடன் பல ஹோட்டல்கள் தமது உணவு பட்டியலில் உள்ள பல்வேறு உணவுகளை நீக்கியுள்ளன. எரிவாயு தட்டுப்பாட்டினால் தோசை, ஒம்லெட் உள்ளிட்ட உணவுகள் வழங்கப்படாது என உணவு நிறுவனம் ஒன்று அறிவித்துள்ளதாக தமிழக செய்திகள் தெரிவிக்கின்றன. சிறு உணவகங்கள் தமது சேவையை தொடர முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளன. இந்த நிலையில் வீட்டு உபயோகத்திற்கான எரிவாயு சிலிண்டரிலும் இதன் தாக்கம் மெல்ல உணரப்பட்டு வருவதுடன் வீட்டு பயன்பாட்டுக்கான சிலிண்டர் முன்பதிவு செய்யும் காலமும் 21 நாட்களிலிருந்து 25 நாட்களாக மாற்றப்பட்டுள்ளன. சில தினங்களுக்கு முன்னர் வீட்டு உபயோகத்துக்கான சிலிண்டரின் விலை 60 இந்திய ரூபாவினால் உயர்த்தப்பட்டது. பங்களாதேஷ் சர்வதேச அரசியலில் ஏற்பட்டுள்ள பதற்றத்தை கருத்தில் கொண்டு முன்பதிவு செய்யப்பட்டுள்ள 3 எரிவாயு கப்பல்கள் எதிர்வரும் ஏப்ரல் மாதத்தின் முதல் 2 வாரங்களில் நாட்டை வந்தடைய உள்ளன. தற்போதைய எரிசக்தி நெருக்கடியால் பங்களாதேஷ் தமது 5 உர தொழிற்சாலைகளில் 4ஐ மூடியுள்ளதுடன் எரிபொருளை பங்கீட்டு முறையில் வழங்க நடவடிக்கை எடுத்துள்ளது. மின்சார உற்பத்திக்கான எரிபொருளை சேமிக்க பல்கலைக்கழகங்களும் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளன. பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் கடந்த திங்கட்கிழமை நாட்டு மக்களுக்கு உரையாற்றியதுடன் அரசாங்க ஊழியர்கள் வாரத்துக்குள் 4 நாட்கள் மாத்திரம் பணிபுரிய வேண்டும் என அறிவித்தார். பாகிஸ்தானின் பாடசாலைகள் 2 வாரங்களுக்கு மூடப்பட்டுள்ளதுடன் உயர்கல்வி நிறுவனங்களை நிகழ்நிலையூடாக இயக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. சமூக நிகழ்வுகளுக்கும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளதுடன் திருமணங்கள் மற்றும் விருந்துபசாரங்களில் அதிகபட்சம் 200 பேர் மாத்திரமே பங்கேற்க முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. திருமணங்கள் மற்றும் விருந்துபசாரங்கள் உள்ளிட்ட நிகழ்வுகளில் ஒரே ஒரு பிரதான உணவுக்கு மாத்திரம் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. பாகிஸ்தானின் மாகாண அமைச்சர்கள் எதிர்வரும் 2 மாதங்களுக்கான சம்பளம் மற்றும் கொடுப்பனவுகளை பெறாமல் இருக்க தீர்மானித்துள்ளதுடன் அவர்களின் சம்பளம் 25% குறைக்கப்பட உள்ளது. ஆஸ்திரேலியாவின் நடவடிக்கை. ஆஸ்திரேலிய அரசாங்கம் அடுத்த 2 மாதங்களுக்கு எரிபொருள் தரநிலைகளை தளர்த்த தீர்மானித்துள்ளது. சில வருடங்களுக்கு முன்னர் தடை செய்யப்பட்ட சல்பர் வீதம் அதிகமாக உள்ள எரிபொருளை மீண்டும் உள்நாட்டு விநியோகத்திற்காக கலப்பதற்கு ஆஸ்திரேலிய அரசாங்கம் அனுமதி வழங்கியுள்ளது. இந்த அனுமதி 60 நாட்களுக்காக வழங்கப்பட்டுள்ளது.